ஆர்சிபி ஆப்வியஸ்லி எந்த டீமுக்குமே மேஜரா கிடையவே கிடையாது, அதே டீம் தான். ஸோ ஓப்பனிங் வந்துட்டு விராட் கோலி, ஃபில் சால்ட், ஒன் டவுன் தேவ்தேவ் படிக்கல், நான் படிக்கல் தான் ஆட வைப்பேன். அண்ட் தென் ரஜத் படிக்கல் வருவாரு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் டிம் டேவிட் மேல ஆட வைப்பேன். இப்போ ரீசெண்டா ILT 20 அதுல கூட நாட் ராங், அதுல அவர் மேலதான் ஆடினாரு. ஸோ தெரிஞ்சு நான் சான்ஸ் பார்ப்பேன், ஏன்னா எனக்கு பினிஷர்ஸ் இருக்காங்க, ஜிதேஷ் ரொமாரியோ. ஸோ பிரச்சனை கிடையாது, நான் டிம் டேவிட் ஆட வைப்பேன் முன்னாடி. தென் எனக்கு ஜிதேஷ் சர்மா, தென் ரொமாரியோ ஸ்டெப்பர், அப்புறம் குருணால் பாண்டியா. ஸோ குருணால் பாண்டியாலுமே பேட்டிங் இருக்கு, ஸோ அதெல்லாம் கவலையே கிடையாது. குருணால் பாண்டியா, தென் புவனேஸ்வர் குமார், ஹேசல் காட், எஸ் தயால் வந்துட்டு அது சம் பர்சனல் போயிட்டு இருக்கு. ஸோ சப்போஸ் அவர் வரலன்னா மங்கேஷ் யாதவ் இருக்காரு ஃபிட்டிங் பண்ண. மங்கேஷ் யாதவ் இல்லைன்னா ஓகே, மங்கேஷ் யாதவ் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, ரிஷிக் தாஸ் உள்ள கொண்டு வரலாம். ஸோ ரிஷிக் தாஸ் இல்ல மங்கேஷ் யாதவ், லெஃப்ட் வேணும்னா நீ மங்கேஷ் யாதவ் போகலாம். எனக்கு இம்பாக்ட் பிளஸ் யுவராஜ் சர்மா, தட்ஸ் ஆல். ஸோ எனக்கு மேஜரா எந்த சேஞ்சுமே கிடையவே கிடையாது, அதே 11 தான் அப்படியே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிம் டேவிட் இப்போ இன்ஜுரி கொஞ்சம் ஆயிட்டு இருக்கு அவருக்கு. 3 மாசம் இருக்கு, கவலைப்பட தேவையில்லை. ஹேசில்வுட்டும் இன்ஜுரியில தான் இருக்காரு, 3 மாசத்துல வந்துருவாங்க. அவங்க வரலன்னா ஜேக்கப் டஃப் இருக்காரு, நுவான் துஷாரா இருக்காரு, ஹேசில்வுட் பதிலா. டிம் டேவிட் பதிலா ஜார்டன் காக்ஸ், பெக்கல் இருக்காங்க. ஸோ யா இதான் இதான் 11 எனக்கு தெரிஞ்சு ஆல் செட்டு. அப்படியே உங்க போன வருஷம் என்ன பண்ணாங்களோ அதை இந்த வருஷம் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். இதை பத்தி யோசிக்காம ரஜத் சொன்னாரு ஃபைனல்ஸ்ல கேட்டீங்கன்னு தெரியல, ஜஸ்ட் அனதராவே கேம் ஃபார் சொன்னாரு. அதே மாதிரி இந்த சீசனும் அப்படியே போக வேண்டியது, சிம்பிள். அண்ட் எனக்கு ஹோம் கிரவுண்ட் எனக்கு கட்டாயம் எங்க ஆட போறாங்கன்னு தெரியல, என்ன சுவாமியா புனேவான்னு தெரியல. ஸோ அதான். ஓகே, ஆக்சுவலா அவங்க சின்னசாமியில தான் ஆடுறதா இருக்கு. வெங்கடேஷ் பிரசாத் தான் இப்ப எலெக்ட் ஆயிருக்காரு KSCAக்கு. ஸோ அவர் சொல்லிட்டாரு, நான் என்னன்னாலும் நான் RCB ஹோம் கிரவுண்ட்ல தான் விளையாட வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் எனக்கு கவர்மெண்ட் அலோவ் பண்ணிடுவாங்க, டிக்கெட் விற்கணும், ஸோ அலோவ் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எஸ்டேஆல் மோஸ்ட்லி ஆட மாட்டார். ஐ திங்க் அது ஒரு இஷ்யூ இருக்கு. ஸோ என்னோட சாய்ஸும் மங்கேஷ் யாதவ் இஸ் பெட்டர் சாய்ஸ். பேட்டிங் பார்த்தா எஸ் லெவல் டிஃபரன்ஸ் இருக்கு, பட் டொமஸ்டிக்ல பொலன்னு பொழக்கிறாரு. ஸோ மங்கேஷ் யாதவ் பெட்டர் சாய்ஸா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் மோஸ்ட்லி எஸ்டேஆல் ஆட வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலி அவங்க லைக் டு லைக்கா ஜேக்கப் டஃபி பிடிச்சது கரெக்ட் தான், பட் ஆனா டஃபி எக்ஸாக்டா ஹேசல்வுட ரீப்ளேஸ் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஹேசல்வுட் இன்ஜுரி ஆச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன் சொல்றேன்னா, ஹேசல்வுட்டோட டஃபி பெட்டரா பவர் பிளேல மேபி போடலாம், ஆனா டெத் பவுலிங்ல உங்களுக்கு ஹேசல்வுட் தான் பெஸ்ட் பிளேயர். அவரு தான் நிறைய காப்பாத்தி கொடுத்தாரு உங்களுக்கு, RCB வின் பண்ணது மெயின் ரீசன். அதுதான் சொல்றாங்க, எந்த பிளேயருமே எந்த பிளேயருக்கு கிடையவே கிடையாது. ஓகேவா, இப்போ ஹேசல்வுட்லாம் ஒரு செம்ம பிளேயர்ஸ், அவங்களுக்கு அப்படியே ரீப்ளேஸ் பண்ண எடுக்க யாருமே முடியாது. அவங்களுக்கு சரி ஓகே இவங்க லைக் டு லைக் இருக்கா, அதுதான் அந்த லைக் டு லைக் போர்டுன்ற மீனிங். இவங்களுக்கு லைக் டு லைக் இருக்காங்களான்றதான். எக்ஸாக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் யாரும் சொல்ல மாட்டாங்க, லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் தான் சொல்லுவாங்க. அதுதான். ஸோ ஜிடிக்கு என்னோட பிளேயிங் 12 பாத்தீங்கன்னா சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் டு ஓப்பன், அண்ட் 1 டவுன் ஜாஸ் பட்லர், 2 டவுன் வாஷிங்டன் சுந்தர், நெக்ஸ்ட் குமார் குஷாக்ரா, ஜேசன் ஹோல்டர் அண்ட் நிஷாந்த் சிந்து இல்லைன்னா ராகுல் டெவா கேன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ரெகுலர்ஸ் ரஷீத் கான், சாய் கிஷோர், ரபாதா சிராஜ் அண்ட் இம்பாக்ட் ரஷீத் கிருஷ்ணா. ஸோ இதுல வந்து ஆக்சுவலா நான் பாத்தீங்கன்னா என்னோட 12 தான் கொடுத்துருக்கேன். அவங்க இப்படி போவாங்கன்னு நான் எதிர்பார்க்க முடியாது, பட் ஏன்றத சொல்றேன். வாஷிங்டன் சுந்தர் ப்ரூவன் பேட்ஸ்மேன், அது போன வருஷம் அவர் ஆடவே வைக்கல. ஐ திங்க் திஸ் இயர் ஹி பிளே ஆல் 14 கேம்ஸ், அஷூரா ஆடுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் 2 டவுன் இஸ் அ பெட்டர் சூட்டட் ஃபார் ஹிம். அண்ட் 3 டவுன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கதான் பிரச்சனை வந்தது ஜிடிக்கு லாஸ்ட் டைம். ஸோ அவங்க டாப் 3 ஆல்மோஸ்ட் பார்த்துக்கிட்டாங்க. பட் அந்த கிரன்ச் சுச்சுவேஷன் வரும்போது அவங்களால அந்த மிடில் ஆர்டரால காப்பாற்ற முடியல. அண்ட் அது எப்போ இதுவாச்சுன்னா லீக் ஸ்டேஜஸ்ல ஆகாம லேட்டர் ஆன் குவாலிஃபயர்ஸ் அந்த எலிமினேட்டர்ல வந்துச்சு, அங்கதான் நல்லா மாட்டினாங்க. அண்ட் ஷாருக் கான் பாத்தீங்கன்னா அவரோட பொட்டன்ஷியல் அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் ஐ ஃபீல் குமார் குஷாகராவோட போலாம்னு நினைக்கிறேன், பெட்டர் ஆப்ஷனா இருப்பாரு. ரீசெண்டா நான் சையத் முஸ்டாகையும் ஜார்க்கண்ட் வின் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆகும். ஸோ ஐ திங்க் ஷாருக் கானோட ரீப்ளேஸ்மெண்டா குமார் குஷாக்ரா இருந்தா பெட்டரா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். பட் ஐ டோன்ட் நோ ஹவு தே வில் கோ. ஸோ அது ஒன்று இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் தான் ஜேசன் ஹோல்டர், சொன்ன மாதிரி நல்ல பிக். கௌஷிக் ஆல்ரெடி சொல்லியிருந்தா அது ஒரு நல்ல பிக் தான். கிளென் பிலிப்ஸ் ஆப்ஷனும் இருக்கு, பட் ஐ திங்க் ஜேசன் ஹோல்டரோட தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் தான் பாத்தீங்கன்னா ராகுல் டெவாட்டியா. இதுதான் வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் மாதிரி. ஸோ என்னன்னா அவர் IPL அப்புறம் மேட்சே ஆடலையா.
எந்த மேட்சுமே ஆடல. அவர் ஸ்டேட்டுக்கா இருக்கட்டும், ரஞ்சி டிராஃபி, விஜயசாரே எதுவுமே ஆடல. அவர் ஐபிஎல்ல எந்த மேட்ச் தான் ஆடல நினைக்கிறேன் bro, எனக்கு தெரிஞ்சு. லைக் ரொம்ப ஐபிஎல்ல எல்லா மேட்ச் ஆடினாரு, பேட்டிங்கே ஆடல, புலியும் போடல. அவர் பாட்டுக்கு நான் பாட்டுக்கு நிக்கிறேன்ப்பா அப்படின்னு இருக்காரு. லைக் எப்படி சொல்றது, லைக் ஒரு சீசன்ல ஒரு மேட்ச் பினிஷ் பண்றாரு, அவ்வளவுதான். ஒரு சீசன் ஃபுல்லா அவர் வச்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆமா அவர் என்ன பண்றதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல ப்ரோ. ஆக்சுவலா ஒன்று நான் டிஃபர் ஆகும் 2022ல அவரும் மில்லரும் தான் ரொம்ப பேக் போனா இருந்தாங்க மிடில் ஆர்டர்ல. ஓகேவா, டாப் ஆர்டர் சொதப்பிட்டே இருந்துச்சு 22ல. இல்ல 22ல அவங்க சாம்பியன்ஷிப் சைடு, அதான் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். பட் அதான் நான் சொல்றேன், அதை வச்சுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா 22ல டாப் ஆர்டர் சொதப்புறதுனால மில்லர் டவாட்டியா கேரி பண்ணாங்க. ஹர்திக் கொஞ்சம் செகண்ட் ஃபிடில் பண்ணாரு. 23ல இருந்து பாத்தீங்கன்னா சுப்மன் கில் கேரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சுதர்ஷன், அவங்க டாப் ஆர்டர். அதுல இருந்தே அந்த டாப் ஆர்டர் கேரி பண்ணிட்டு போய்க்கலாம். மிடில் ஆர்டருக்கு பெருசா நீட் இல்ல அவங்களுக்கு. ஓகேவா, இப்ப 25ல தான் அதுக்கான நீடு கொஞ்சம் ஆரம்பிச்சுது. 24ல வந்து ஏற்கனவே ஹர்திக் பாண்டியா வெளில போனோம்னா காம்பினேஷன் சொதப்பி அவங்க ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாங்க ஒரு மாதிரி 24ல. ஸோ நான் கொஞ்சம் இதுவாச்சு. ஆமா ஆமா, அது அப்படி ஆயிடுச்சு. 25ல அவங்க அகைன் திரும்ப டாப் ஆர்டருக்கே போயிட்டாங்க பட்லருக்கு இன்வெஸ்ட் பண்ணதுனால. அவங்க டாப் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 1500 ரன்ஸ் கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், 3 பேரும் சேர்த்தே அபவ் மேலே வந்திருக்கும். 1-2 ஓவர் போடுவாரு. ஆனா இப்ப சாய் கிஷோர், ரஷீத் கான், அதை தவிர சுந்தரம் வந்தோடனே அவருக்கான தேவையே இல்லாம போயிடுச்சு. சோ மோஸ்டா எனக்கு தெரிஞ்ச அவரு தான் ஆடுவார். ஓகே ஓகே, டிசி நான் பிளேயிங் லெவன் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வந்து கேஎல் ராகுல் அண்ட் பென் டக்கெட் ஓபன் பண்ணுவாங்க வித் தேர்ட் டவுன் நிதிஷ் ராணா, நம்பர் 4 ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், நம்பர் 5 அக்சர் பட்டேல் கேப்டன், நம்பர் 6 அசுதோஷ் சர்மா, நம்பர் 7 டேவிட் மில்லர், நம்பர் 8 விப்ராஜ் நிகம், நம்பர் 9 மிச்சல் ஸ்டார்க் அண்ட் நம்பர் 10 குல்தீப் யாதவ், நம்பர் 11 நட்ராஜன். இம்பாக்ட் வந்து நான் 2 ஆப்ஷன் வச்சிருக்கேன், முகேஷ் குமார் / சமீர் ரிஸ்வி. ஸோ எனக்கு ஆக்சுவலா என்ன ஒரு இந்த 11 வந்து இன்னும் பெட்டர் செட்டில்டா இருக்கும் வித் கேஎல் ராகுல் அஸ் விக்கெட் கீப்பர். ஏன்னா அவங்க லாஸ்ட் இயர் விக்கெட் கீப்பர்ஸ் மாத்திக்கிட்டே இருந்தாங்க அண்ட் ஓப்பனிங்கும் மாறிக்கிட்டே இருந்துச்சு. கேஎல் ராகுல் அங்கங்க மாத்திட்டு இருந்தாங்க. இந்த ஆர்டர்ல அவங்க கேஎல் ராகுல் ஓப்பனிங் வச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் ஸ்டார்ட் பேட்டிங் தான் சில மேட்ச் பண்ணுவாரு, ஸ்பீடா அடிக்க மாட்டாரு. ஸோ அதுக்காக தான் பென் டக்கெட் இருக்காரு உங்களுக்கு. அவரும் ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர் பண்ணக்கூடிய ஆளு, பிளஸ் அவரும் எக்ஸ்ப்ளோசிவா ஆடுவாரு. அண்ட் நம்பர் 3 நிதிஷ் ராணா கொஞ்சம் இவங்களுக்கு டெல்லி கொஞ்சம் பெட்டரா இருக்கும் பேட்டிங் வைஸ், சரி கொஞ்சம் ஆஃப் ஸ்பின்னும் போடுவாரு. அண்ட் ஸ்டப்ஸ் வந்து ஆப்வியஸ்லி அவர் அந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷனுக்காக தான் நான் மிடில் ஆர்டர் அப்படி வச்சிருக்கேன். ஸ்டப்ஸ் நம்பர் 4, அக்சர் பட்டேல் நம்பர் 5, அசுதோஷ் நம்பர் 6, நம்பர் 7 டேவிட் மில்லர். அண்ட் டெல்லி நிறைய ஃபிளாட்டான பிச்சா இருக்கிறனால கண்டிப்பா மில்லருக்கு நல்லா அடி விழும். நல்லா அவருக்கு பேட்ல போடுறதுனால 6-4 அடிக்கலாம் டெத்ல நல்லா. அண்ட் விப்ராஜ் நிகம் டெசிக்னேட்டட் நம்பர் 8. எனக்கு தெரிஞ்சு நம்பர் 8 வேற யாரும் போட முடியுமான்னு தெரியல எனக்கு அவங்க காம்பினேஷன்ல. அண்ட் ஸ்டார்க்கு குல்தீப், நட்ராஜன் தான் மோஸ்ட்லி ஃபுல்லா ஆட வைப்பாங்க. ஈவன் அவருக்கு செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. லாஸ்ட் இயர் இன்ஜுரின்ற மாதிரி சொன்னாங்க, நிறைய மேட்ச் அவர் ஆடல. அண்ட் இம்பாக்ட் பிளேயர்ல எனக்கு ஆக்சுவலா ஆகிப் நபி கொண்டு வரணும்னு தான் ஆசை. பட் அவர் எங்க ஃபிட்டுன்னு ஆவாருன்னு எனக்கு டவுட். நான் என்ன நினைச்சேன், சப்போஸ் நட்ராஜன் இன்ஜூரியா இருந்துச்சுன்னா அவர் ஆகிப் நபியை நம்பர் 9 கூட கொண்டு வரலாம். ஏன்னா அவர் ஆல்ற பேட்டிங்கும் கொஞ்சம் பிடிக்க தெரியும் அவருக்கு. ஸோ in that extent முகேஷ் குமார் இஸ் த பெஸ்ட் இம்பாக்ட் பிளேயர் இன் கேஸ் ஆஃப் பவுலிங் செகண்ட் வருது அப்படின்னா. இல்ல பேட்டிங் சேசிங்னா நான் சமீர் ரிஸ்விக்கு தான் நான் போவேன். ஏற்கனவே அசுதோஷ் சர்மா உள்ள இருக்கிறதுனால. இல்ல அசுதோஷ் சர்மா கொஞ்சம் ஃபார்ம் டிப் ஆகுதுன்னு அவங்க பயந்து ஆகிப் நபி அங்க கூட கொண்டு வரலாம், சான்ஸ் இருக்கு. நம்பர் 7 விப்ராஜ் கொண்டு வந்துட்டு நம்பர் 8 ஆகிப் நபி கொண்டு வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. பட் இந்த பிளேயிங்ல அவங்க கொஞ்சம் செட்டில்டா இருந்தாலே அவங்க கண்டிப்பா சாம்பியன்ஷிப் அடிக்கக்கூடிய டீம் தான். பிளே ஆஃப் ஈஸியா வந்துடலாம் இந்த டீமை வச்சு. ஏன்னா பவுலிங்கும் அவங்களுக்கு டெத்துக்கு ஸ்டார் போட்டுருவாருன்னு வைங்களேன். நட்ராஜனும் டெத்துல நல்லா போடக்கூடிய ஆளு இஃப் இஸ் 100% ஃபிட். ஸோ டெத்தில் அவங்களுக்கு கவர் ஆயிருக்கு. பவர் பிளேல கூட கொஞ்சம் மேபி அடி வாங்கலாம். கிவன் இஃப் முகேஷ் குமார் கொஞ்சம் ஸ்விங் பண்ண முடிஞ்சது அப்படின்னா விக்கெட்ஸ் எடுத்தா பிரச்சனை இல்லை. அண்ட் மிடில் ஓவர்ஸ்ல சொல்ல வேணாம், அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் இருக்காங்க. அது இல்லாம விப்ராஜ் நிகம் ரிஸ்பின் கொஞ்சம் போட முடியும் ப்ரொவைடட் த கண்டிஷன் சப்போர்ட் தம். ஸோ அவங்களுக்கு நல்ல லைன் அப் தான் இருக்கு. என்ன அவங்க கேஎல் ராகுல மாத்திக்கிட்டே இருக்கக்கூடாது, ஓப்பனிங் ஆட வச்சுட்டு 14 மேட்சும் நீங்க தான் விக்கெட் கீப்பர் டெசிக்னேட் பண்ணாதான் இது இன்னும் செக்யூர்டா இருக்கும் இந்த லைன் அப். அவ்வளவுதான். டிசில வந்து பல கேள்வி அடிக்கிட்டே போலான்ற மாதிரி இருக்கு. லாஸ்ட் இயர் வந்து கருண் நாயர் ஆடினாரு, அபிஷேக் போடலாம் ஆடினாரு, நல்லா பண்ணாங்க. இந்த யாரு ஆமா. சோ அவங்களுக்கு இங்க இடமே இருக்கா மாதிரி தெரியல, அது ஒண்ணு. இன்னொன்னு
கொஞ்சம் ஆனஸ்டா சொல்லணும்னா இந்த மிடில் ஆர்டர் பார்க்கும்போது கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. லைக் இட்ஸ் கோயிங் நோவேர்ங்கிற மாதிரி தான் இருக்கு. பவர்ஃபுல்லா லைக் த்ரெட்டனிங்காவே தெரியல. அண்ட் அக்ஷர் பட்டேலுக்கு ஐ திங்க் டூ மச் டு ஆஸ்க் ஃபார்ன்ற மாதிரி இருக்கு நம்பர் 5 ஆடுறது. மில்லருமே கௌஷிக் ப்ரோ சொல்றது கரெக்ட் தான். ஒரு நல்ல கிளியர் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு. பட் அவருமே வந்து ரொம்ப நாளா அடிக்கிறதே இல்லை. இன்னொன்னு எனக்கு வந்து இது வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனா ஒரு இது. ஐ திங்க் டக்கெட்டுக்கு பதிலா நிஷாங்கா நல்ல ஆப்ஷனா இருப்பாரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிஷாங்கா வந்து பாக்குறதுக்கு வந்து பெரிய அடிக்கிற பிளேயர் மாதிரி இருக்காது. பட் he has proven more than decade in T20s. ஸோ ஆஸ் ஆஃப் நோ இப்போதைக்கு 3 டீம் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வந்து டீம் டிஸ்கஷன்ல இப்போ அடுத்த 4th டீம் சிஎஸ்கேல இருந்து போகலாம். ஸோ சிஎஸ்கே நான் தான் எடுத்திருக்கேன். என்னோட டீம் வந்து ஆப்வியஸ்லி லாஸ்ட் இயர் அவங்க யங்ஸ்டர்ஸ் மேல நம்பிக்கை வச்சு போயிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச பேர் வச்சு நான் டீம் எடுத்திருக்கிறேன். உங்க அளவுக்கு எங்களை வந்து ஸ்கவுட்டிங் பண்ணிலாம் எடுக்கிறேன். ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட், ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், இது 3மே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் லைக் அவங்க என்ன மைண்ட் செட்ல அந்த 3 டீம் மாத்துறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. பட் நான் அந்த 3 வந்து டாப் 3 தான். அது சஞ்சு ஓப்பனிங்கா இல்லை ருத்ராஜ் ஓப்பனிங்கா தெரியல. ஸோ இந்த டாப் 3 தான். 4th வந்து டெவால் பிரேவிஸ், ஆல்ரெடி ப்ரூவன் பிளேயர் போன சீசன். அவர் தான் வந்து அந்த ஒரு சேஞ்ச் கொடுத்தாரு. ஸோ டெவால் பிரேவிஸ். அண்ட் தென் சிவம் டூபே, சஃப்ராஸ் கான் நம்பர் 6. அது 5 and 6 நான் வந்து மாத்தி அமைச்சிருப்பேன். டூபே அண்ட் சஃப்ராஸ் கான். அண்ட் நம்பர் 7 எம்எஸ் தோனி. அண்ட் தென் ஜேமி ஓவர்டன். ஜேமி ஓவர்டன் எதுக்குன்னா ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஒரு பேட்டிங் ஆப்ஷனும் கொடுப்பாரு அப்படின்றதுனால. அண்ட் தென் கலீல் அகமத், நூர் அகமத், நாதன் எல்லிஸ். இது ஓரளவுக்கு எனக்கு வந்து ஒரு செட்டான ஸ்குவாடா தெரியுது. அந்த ஒரே ஒரு மிஸ்ஸிங் ஃபேக்டர் ஜடேஜான்ற ஒரு மிஸ்ஸிங் ஃபேக்டர் மட்டும்தான் இங்க ஒரு பெரிய மைனஸா எனக்கு தெரியுது. ஏன்னா சஃப்ராஸ் கானால பேட்டிங் மட்டும் தான் பண்ண முடியும், பவுலிங் எனக்கு டவுட் தான். ஸோ ஜடேஜான்ற அந்த 6th பவுலிங் ஆப்ஷன் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு மைனஸா இருக்கு. அந்த இம்பாக்ட்ல நான் வந்து ராகுல் சேகரை போட்டு இது வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் லைன் அப்பா நான் கொடுத்துருக்கேன். ஆப்வியஸ்லி பேட்டிங் ரொம்ப டீப்பா இல்லை. அதை நான் ஏன்னா கார்த்திக் சர்மா, உதில் பட்டேல் மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் அவங்களோட ஃபர்ஸ்ட் கோ டூ ஆப்ஷன் எம்எஸ் தோனியா தான் இருக்கும் ஃபினிஷிங்ல. ஸோ இதான் என்னோட பிளேயிங் லெவனா நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆப்வியஸ்லி டுவர்ட்ஸ் சீசன் போற டைம்ல அவங்க சேஞ்சஸ் பண்றப்ப அது பண்ணுவாங்க நான் நம்புறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியனை நீங்க சொல்லலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஆப்ஷன் இருந்தே வரேன். 2024 மெகா ஆப்ஷன் வந்துட்டு சிஎஸ்கே சில பிளேயர்ஸ் நம்பி எடுத்தாங்க. பட் ஆனா ஆப்வியஸ்லி நினைச்ச மாதிரி போல சிஎஸ்கேக்கு. ஸோ அவங்க மிடில் வந்துட்டு லைக் சில மேட்சஸ் தெரிஞ்சு இந்த கேகேஆர் மேட்ச் பார்க்க நடந்தது. அதுக்கப்புறம் தான் அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸாக்டா நம்ம என்ன பண்ணோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், மிஸ்டேக் அதே ரெக்டிஃபை பண்ணி கரெக்டான பிளேயர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி பிரேவிஸா இருக்கட்டும், ஊர்வில் பட்டேலா இருக்கட்டும், வேற யாரு, ஓகே. ஸோ லைக் அந்த மாதிரி பிளேயர்ஸ்னா ரிப்ளேஸ் பண்ணி எண்ட்ல கொஞ்சம் நல்லா ஓகே அடுத்த சீசனுக்கு ஹோப்போட முடிச்சாங்க. ஓகே பேட்டிங் ஓரளவு செட் ஆயிடுச்சுன்ற மாதிரி. பவுலிங் வந்துட்டு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அன்சில் கம்போஸ் கலீல் அகமத் டீசெண்டா போனாங்க. நூர் அகமத் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஜடேஜா இருந்தாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இட் லுக் லைக் ஓகே நெக்ஸ்ட் சீசன் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் அப்புறம் இந்த ஜடேஜா சாம்சன் ட்ரேட் வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எனக்கு அந்த ட்ரேட்ல ஓகே எனக்கு இல்லை. ஏன்னா லைக் ஓகே உங்களுக்கு வந்துட்டு நீங்க ஃபியூச்சரை பத்தி யோசிக்கணும், அதெல்லாம் ஓகே தான். பட் ஜடேஜா இஸ் வெரி குட் பிளேயர். சிஎஸ்கே ரொம்ப நாளா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சிஎஸ்கேக்கு நெஞ்சில் ஒரு ஸ்டார் இருக்குன்னா அவர் தான் முக்கிய காரணம் அந்த ஒரு ஸ்டாருக்கு. எனக்கு சிஎஸ்கே ஒரே ஒரு ஒப்பீனியன் என்னன்னா லைக் பரவாயில்ல ஆஃப்டர் தட் கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா அவங்க பழைய கான்செப்டுக்குள்ள போகாம ஃபுல்லா எக்ஸ்டர்ஸ் மேலே போயிடலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் நோட்டோட போயிருக்காங்க. ஈவன் SA20 கூட அந்த ஒரு ஷிஃப்ட் தெரியுது. ஜேஎஸ்கே மேட்ச்ல கூட லைக் அவங்க அந்த மேனேஜ்மெண்டோட ஷிஃப்ட் இப்போ தெரியுது. நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துக்கிறப்ப கூட அவங்க வந்து பியூர் அண்ட் பியூர் டேலண்ட் பேஸ்ட் தான் போறாங்க. இன்னொன்று எமோஷனல் சப்போர்ட்ல அவர் வந்து அந்த ஒரு மறுவாழ்வு மையம் மாதிரி கொடுக்காம போறாங்கன்ற அந்த ஒரு நல்லது தெரியுது. பட் ஆனா லைக் இவ்வளோ ஹார்ஷ் டிசிஷன் எடுப்பாங்கன்றது நான் எதிர்பார்க்கல. லைக் ஜடேஜாவை ட்ரேட் பண்ற அளவுக்கு வந்து புஷ் ஆயிருக்கு அப்படின்றப்ப இட்ஸ் அ டபுள் சைடு ஒரு இருந்தது. பட் லைக் ஒரு 50-50 தான் சொல்லலாம். டிபெண்ட்ஸ் ஆன் பிளேயர்ஸ். ஸோ சில விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஆதியோட அந்த
ஜடேஜா சாம்சன் ட்ரேட் ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் அது நல்ல ட்ரேட் தான் சொல்லுவேன். அப்கோர்ஸ் ஜடேஜா வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது, அவரோட கிரெடென்ஷியல்ஸ் தான் தெரியும். இருந்தாலும் ஹீஸ் அட் த ஃபேட் எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர். மேக்ஸிமம் என்னதான் ஃபிட்டா இருந்தாலும் பட் மேக்ஸிமம் ஒரு 2-3 இயர்ஸ் தான் வர முடியும். பட் சஞ்சு சாம்சன் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் டிசிஷன் தான். அப்கோர்ஸ் ஜடேஜாவுக்கு லைக் ஃபார் லைக் கிடைக்காது, பட் ஸ்டில் அது கொஞ்ச நாள் ஆக ஆக தான் க்ரூம் ஆவார். ஸோ ஆக்சுவலா பார்த்தா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சாம்சன் வந்து ஆர்ஆருக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அது இப்போ சூரியவன்ஷி அண்ட் ஜெய்ஸ்வால் வந்தோடனே அவங்களுக்கு வந்து சாம்சன் ஆடுறது ஒரு இஷ்யூ மாதிரி ஆயிடுச்சு, அவர் இன்ஜுரி வந்தோடனே. அப்புறம் கான்ஃபிளிக்ட் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, பட் கேப்டனையே ஃபிட்டிங் பண்றது டஃப்பான இது மாதிரி ஆயிடுச்சாங்க. ஸோ என்னன்னா இப்போ இந்த ட்ரேட் வந்து சிஎஸ்கேக்கும் ஒரு வின்னு, ஆர்ஆருக்கும் ஒரு வின். அவங்களுக்கு அது தேவைப்பட்டது அந்த ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர், கொஞ்சம் ஒரு ஃபினிஷர் மாதிரி. ஹெட்மயர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, இவரால ஓரளவுக்கு பண்ண முடியாது. ஸோ ரெண்டு டீம்ஸுக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரேட் வந்து ஒரு வின் வின் சுச்சுவேஷன் தான். அவன்ல தான் நான் கொஞ்சம் டிஃபர் ஆகிறேன். ஆதி சொன்னதுக்கு ஆல்மோஸ்ட் அதுதான். பட் இதுல மெயினா எனக்கு என்னன்னா இதுதான் பெஸ்ட் சான்ஸ் ஃபார் தோனி டு ஸ்லோலி கோ அவுட். அதுதான் பெஸ்ட் சாய்ஸ், இதுதான் பெஸ்ட் சான்ஸ் சொல்லுவேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு தோனி ஆட மாட்டாருன்னு நம்புறேன், ஆடவும் கூடாது, அதான் நல்லா இருக்கு. ஸோ எப்ப ஆடணும்னா சப்போஸ் ஏதாவது ஒரு மேட்ச் ரன்னு ரொம்ப கம்மியா இருந்து கொஞ்சம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் மோதோ சரி, இல்லைன்னா செகண்ட் சேசிங்ல ஒரு 4 ஓவர் 50 இருந்தா அப்ப மட்டும் இம்பாக்ட் சப்பா இருந்து வரலாம். மத்தபடி பார்த்தா ஐ திங்க் தோனி 11ல இருக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. சாம்சங் இருக்காரு கீப்பிங் பண்றதுக்கு. கார்த்திக் சர்மா என்ன பண்ணுவேன், ஒன்னு சர்ஃபராஸ்கானே எனக்கு டவுட் தான். ஐ திங்க் சர்ஃபராஸ் வந்து கொஞ்சம் நம்பர் 3 நம்பர் 4 அதுக்கு கீழே கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ சர்ஃபராஸ் பல்லா கார்த்திக் சர்மா ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் வந்து தோனிக்கு பல்லா, ஸோ அது பேட்டிங் ஆயிடுச்சு, தோனிக்கு பல்லா பிரசாந்த் வீர். அண்ட் ஓவர்டனுக்கு பல்லா யாரு, அன்சுல் கம்போஜ் ஆர் ஏதாவது ஒரு இந்தியன் பேசர் வருவார் நினைக்கிறேன். மோஸ்ட்லி அன்சுல் கம்போஜ் தான். அண்ட் இம்பாக்ட் வேற யாரா வச்சுக்கலாம், அக்கீல் ஹுசைன் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். சோ யார் ஃபாரினர்ஸ்னா டெவால் பிரேவிஸ், அக்கீல் ஹுசைன், நூர் அஹமத் அண்ட் தென் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து நாத்தன் எல்லிஸ். எல்லிஸ். சோ போலிங் ஆப்ஷன் எப்படி இருக்கும்னா எல்லிஸ் ஃபாஸ்ட் பவுலர், கலீல், அன்சுல் கம்போஜ், தேவைப்பட்டா சிவம் துபே. ஆப்வியஸ்லி பவுலிங் ஆப்ஷன் தான். இதுக்கு மேல சிவம் துபே இம்பாக்டா போறது வேஸ்ட். ஏன்னா 1 இயர் இந்தியாவுக்கு பவுலிங் தான் போட்டுட்டு இருக்காரு. சிவம் துபே இதுக்கு மேல இம்பாக்டா கொண்டு வரது வேஸ்ட். அவர் பவுலிங் ஆப்ஷனா தான் ட்ரீட் பண்ணணும் சிஎஸ்கே. ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா அக்கீல் ஹுசைன் இருக்காரு, பிரசாந்த் வீர் அண்ட் நூர் அஹமத். ஸோ இது வந்து ஒரு பெட்டர் காம்பினேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். பேட்டிங் பாத்தீங்கன்னா தடப்பார பேட்டிங் தான் சொல்லலாம்.